வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிச்சக்கீரையில ஒரு தொக்கு தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு வந்து கடாயில எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிட்டு இருக்கு. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ நான் ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்க்குறேன். பச்சை மிளகா கூட நல்ல பெரிய வெங்காயம் 1. இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுது. இப்போ கீரையை சேர்த்துடலாம். கீரையை நல்லா இலையை மட்டும் எடுத்துட்டு அலம்பிட்டு ரெடியா வச்சிருக்கேன். வந்து புளிச்ச கீரையை நல்லா இலையை மட்டும் எடுத்துட்டு அலம்பி ரெடியா வச்சிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா வதக்கிக்க போறோம். அந்த எண்ணெயிலே அப்படியே வதங்கட்டும். எப்பயுமே சொல்ற மாதிரி கீரையெல்லாம் போட்டவொடனே உப்பு போடாதீங்க. வேகிறதா இருந்தா வெந்து குறைஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க. வதக்கிறதா இருந்தா வதக்கி கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா போடுங்க. பாருங்க, கீரை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி குறையட்டும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கா. நல்லா இந்த அளவுக்கு குறையணும். இப்ப வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போடுவோம். நம்ம வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், தாளிக்கும் போது நான் வந்து மோர் மிளகா தாளிக்க போறேன். ஸோ மோர் மிளகாயில ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால உப்பு மட்டும் போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. மோர் மிளகா வேண்டாம் அப்படின்னா நீங்க வர மிளகா தாளிச்சுக்கலாம். அதுல ஆப்ஷனல் தான். பட் மோர் மிளகா வந்து அது ஒரு வேற டேஸ்ட் கொடுக்கும், அவ்வளவுதான். ஸோ இப்ப நான் உப்பு வந்து ஓரளவுக்கு மீடியமா தான் போட்டிருக்கேன். நல்லா வதங்கிடுத்து ஆஃப் பண்ணிடுவோம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, வதக்கினது நல்லா ஆறிடுத்து. இப்ப அரைச்சு எடுத்துன்னு வந்துடலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கோங்குரால ஒரு புளிப்பு இருக்கும் இல்லையா, நம்ம வெல்லம் சேர்க்கும் போது அதை வந்து பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இப்ப அரைச்சு எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப பேஸ்டா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸா அரைச்சுட்டா போதும். இப்ப அரைச்சாச்சு. நாம கடாய் வச்சிருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சம் கூட இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து தண்ணியே சேர்க்காம தான் வந்து புளிச்சக்கீரையை நல்லா வதக்கியிருக்கோம். அதே மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் கூட விடுறேன். நம்ம தொக்கு மாதிரி தானே பண்ண போறோம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருது. நம்ம இப்ப வந்து வடகம் தான் தாளிக்க போறோம். வடகம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பை தாளிச்சுக்கலாம். நாம இப்போ வடகம் நான் சொன்ன மாதிரி மோர் மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு வந்து ஒரு 3 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணுது. பூண்டு வேண்டான்னா அது ஆப்ஷனல், நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா அந்த எண்ணெயிலே புரிஞ்சாதான் வந்து நல்லா இருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பாதி தான் சேர்த்துருக்கேன். மிச்ச பாதியை வந்து சாதம் கலந்துட்டு அதில் சேர்க்க போகிறோம். நாம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காய பொடி, கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி எடுத்து இப்ப அரைச்ச விழுத சேர்த்துடலாம். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய புளிச்சக்கீரை தொக்கு வந்து ரெடி ஆயிடுது. ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தயிர் வந்து நல்லா கெட்டிமான தயிர் விட்டு தயிர் சாதத்தை பிசைஞ்சு தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வந்து வச்சுக்கலாம் நாம. ஸோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் சண்டே என்னைக்கு பண்ணிட்டீங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாக என்ன தொட்டுக்கிறதுக்கு பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது இந்த மாதிரி மாற்றி தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த தொக்கை வந்து சாதத்தில் பிசைய போகிறோம். நாம பாருங்க, சாதம் உதுரா வடிச்சிட்டு நல்லெண்ணெய் மேலே விட்டுருக்கேன். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொக்கை சேர்த்து பிசைஞ்சிடுவோம். இவ்வளவும் தேவைப்படாது, மிச்சத்தை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலாக வந்து சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது சாப்பிடும்போது வாயில் ஆப்பிடும் பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வதக்கும் போதும் போட்டிருக்கோம். ஸோ இப்பயும் சேர்த்துக்கும் போது அது நல்லா இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளாமோ வடாமோ எது தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்மளுடைய கோங்குரா தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது புளிச்சக்கீரை தொக்கு ரெடி. ஸோ இதை நான் சொன்ன மாதிரி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். சீசன்ல கிடைக்கும் போதே, சீசன் இல்லை எப்பயுமே மோஸ்ட்லி நமக்கு வந்து அந்த புளிச்சக்கீரை கிடைக்கும் போது ஒரு தொக்கை பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்குமே ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.